வாழ்க வளமுடன். இன்றைக்கும் ரொம்ப அதாவது நம்ம வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இந்த வீடியோவில் வரப்போகுது. நிச்சயமாகவே ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமே என் வாழ்க்கையில் இல்லைப்பா, என்னப்பா வாழ்க்கை இது, ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எனக்கு சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த வீடியோ தான். கவலைப்படாதீங்க. பாருங்க, சந்தோஷம் இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்மார்ட் வேர்ல்டு, வாட்ச் ஸ்மார்ட்டு, டிவி ஸ்மார்ட்டு, செல்ஃபோன் ஸ்மார்ட்டு, எல்லாமே ஸ்மார்ட். அடுப்பு கூட ஸ்மார்ட், என்னமோ ஸ்மார்ட்டெல்லாம் வந்துருச்சான். என்ன வந்தாலும் அதை என்ன சொல்கிறாங்க, வாட்ச் ஸ்மார்ட் 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 ஸ்மார்ட்டுன்றாங்க. ஆனால் ஸ்மார்ட்டு வர 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 சந்தோஷம் இல்லை. ஸ்மார்ட்டெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எவ்வளவு பணம் இருக்கட்டும், எவ்வளவு நம்மகிட்ட வசதி இருக்கட்டும், சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவி 2 பேரும் உழைக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் வீடு கட்டுறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. சுஜிப்பி மாதிரி ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஜாங்கிரியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது மாதிரி போயிடுச்சு. போகிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. முன்னால் வீட்டுக்கு தான் லோனா, இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு லோனா. எவ்வளோ ஒரு ஸ்மார்ட் லைஃப் பாருங்கள். ஆனாலும் ஏன் தெரியுமா, சந்தோஷம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஏங்க சந்தோஷம் இல்லை? சூழ்நிலை அந்த மாதிரி, அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி, அவங்களோட இது அந்த மாதிரி. சந்தோஷன்றத அவங்க அடைய முடியாத ஒன்று. அந்த சந்தோஷத்தை குழந்தைங்களை பார்த்தீங்களா, எப்பயுமே சந்தோஷம். ஆனால் இப்போ காலத்து குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஏன்னா ஸ்மார்ட் வேர்ல்டில் அவங்க ஸ்மார்ட் சில்ட்ரனாக போயிட்டாங்க. அதனால அவங்களும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கவலையே கிடையாதுல்ல. 5 வயசு வரைக்கும் எதை குறித்து, இப்போது 2.5 வயசுலேயே படிப்பு குறித்து கவலைப்படணும் பிள்ளைங்க. ஸ்கூலுக்கு போகணுமேனு கவலைப்படுதுங்க, சந்தோஷம் போயிடுது இல்லையா? நிறையா பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். செல்லு கொடுக்கலைன்னா சந்தோஷம் போயிடுது. ஐயோ, எத்தனை வயசு பிள்ளைக்கு? 8 மாத பிள்ளைக்கு, 1 வயசு பிள்ளைக்கு, 6 மாத குழந்தைக்கு, இல்லை 3 மாத பிள்ளைக்கு. இப்போ செல்லை கொடுக்கலைன்னா சந்தோஷம் போயிடுது. அந்த காலத்தில் தான் குழந்தைய போல் சந்தோஷம். மழை இல்லைன்னா சிரிப்புன்னு அர்த்தம். இப்போ மழை இல்லைன்னா அழுகன்னு போச்சு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் செல்லு வந்த லட்சணம் அப்படி. ஆனால் இன்றைக்கு பெரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெறுவது? என்ன சூழ்நிலையிலையும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், சரியா? நீங்கள் அந்த கதையை கேளுங்க. நிச்சயமாக கதையில் இது ஒரு இன்சிடென்ட் தான் வச்சுக்கிங்களேன். ஒரு ஸ்கூலில் 2 பசங்க, ஒரு கிளாஸில் 2 பசங்க படிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட கிளாஸில் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது அந்த பையன் 2 பசங்க மேத்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. மேத்ஸ் டெஸ்ட் வச்சு பரிச்சை பேப்பர்லாம் மார்க்கெல்லாம் திருத்தி கொடுக்குறோம். அப்போ டீச்சர் திருத்தி கொடுக்குறாங்க, பிள்ளைங்க வாங்குகிறாங்க. வாங்கினவுடனே டீச்சர் அவங்க அதோட இன்டர்வல் பெல் அடிச்சிருச்சு, எல்லோரும் வெளியே போங்கன்னா அவங்க போயிடுறாங்க. ஆனால் ஒரு பையன் போகலை, டெஸ்கில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக கண்ணீரை ஊற்றி அழுகிறான். உடனே அங்கேருந்து வேறு டீச்சர் வர்றாங்க. அவங்க கிளாஸ் டீச்சர் இல்லை, ஏன்னா கிளாஸ் டீச்சருக்கு தெரியும் அவனை பற்றி. அப்போ வேறு டீச்சர் அந்த தற்சமயமாக வந்தவங்க இவனை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவன் ஒன்றும் இல்லைன்றான். இல்லைப்பா சும்மா சொல்லு, என்ன எதுக்குடா அழுகிற அப்படின்னு கேட்டவுடனே ஓன்னு உடஞ்சி அழுகிறான். பேப்பரை காட்டுறான், மேத்ஸ் பேப்பரை. அதில் பார்த்தா அது 100க்கு 99 போட்டிருக்கு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏய் நல்ல மார்க்கு தாண்டா வாங்கியிருக்க, ஏன் அழுகிற அப்படின்னா, இல்லை நான் 1 மார்க்கு குறைஞ்சிட்டேன், நான் 100க்கு 100 வாங்கலை, 1 மார்க்கு குறைஞ்சிட்டேன், எங்கள் அப்பா என்ன அடிப்பார். அவனுக்கு இல்லை, அவங்க அப்பா அடிப்பாரான். என் வீட்டுக்காரர் கூட இதே டைப்பு தான். பொண்ணு 95 இங்கிலீஷில் வாங்கிட்டு வந்திருப்பா, ஃபஸ்ட்டு மார்க் என்ன 96 97 அப்படின்னா உடனே அந்த பேப்பரை தூக்கி மூலையில் ஏறுவார். நான் டீச்சர் அப்படி பண்ண மாட்டேன், அவர் அப்படி பண்ணுவார். ஏன் நீ 2 மார்க் குறைஞ்சன்னு தூக்கி ஏறுவார். அவள் அப்படி சோகமாக போய் உட்காருவான். இப்போ அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், நான் 99 எடுத்து மார்க் எடுத்துட்டேன், ஆனால் 1 மார்க் இல்லை, எங்கள் அப்பா என்னை திட்டுவார் அடிப்பார் அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கான். அந்நேரம் சிரிச்சுக்கிட்டு ஒரு பையன் ஓடி குதிச்சு அவனோட கையில் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஓடியாரான். இல்லைங்க வாடா அப்படின்னு அவன் பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க அந்த டீச்சர். பார்த்தா 1 மார்க் எடுத்திருக்கான். உடனே ரொம்ப ஹாப்பியாக ஓடி 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 விளாட்றான். அதாவது அந்த அறையிலேயே அவன் சுற்றி சுற்றி விளாட்றான். இவன் அழுதுகிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க,
ஏய் நீ ஒரே 1 மார்க் தான் வாங்கியிருக்க, என்னடா நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்ன உடனே, என்னடா அதை பற்றி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான், டீச்சர் எனக்கு கணக்கே வராது டீச்சர், நான் 0 எடுப்பேன்னு தான் நினச்சேன், ஆனால் 1 மார்க் எடுத்துட்டேன், எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது, இனி போக போக நான் என்ன பண்ணுவேன், மார்க் எடுத்துருவேன், இது வரைக்கும் நான் முட்டை தான் எடுத்தேன், இன்றைக்கி தான் நான் வந்து 1 வாங்கியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சிருவேன், அந்த அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டானா. அப்போ பார்த்தீங்களா பெரியம்மானவர்களே, அந்த டீச்சரே அந்த பையனிடமிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்களாம். ஏன்னா சந்தோஷன்றது எதில் இருக்குது? நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இல்லையா? அந்த சூழ்நிலையில் அவன் பாருங்க, அவங்க அப்பா அடிப்பாருன்னு அழுகிறான். இவன் என்ன சொல்கிறான், எப்பா நான் இது வரைக்கும் எடுக்கலப்பா, நான் இப்போ 1 எடுத்துட்டேன்ல, அதனால நான் சந்தோஷப்படுறேன். ஸோ மனநிலை தான் சந்தோஷத்துக்கு காரணம். அவங்களோட மனநிலை தான் சந்தோஷத்திற்கு காரணம். சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பழைய சோறு கிடைச்சா அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நான் பட்னி இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன், அதில் திருப்தி, சந்தோஷம். ஆனால் பெரிய அரண்மனையில் இருக்கிறவங்க, அதாவது பெரிய பெரிய வாழ்க்கை வாழ்கிறவங்க பணக்கார இடத்துல பார்த்தா வேலைக்காரி வகை வகை வகையாக சமைச்சு கொண்டு வந்து வச்சுருப்பா. ஆனால் டேபிளில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லைன்னு சாப்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் சாப்பிட்டு போவாங்க. பார்த்தீங்களா சந்தோஷம் எங்கே இருக்குன்னு? இதுதான் சந்தோஷமா? ஒரு கஷ்டப்படுற ஒரு காய்கறி விற்கிற ஒரு பொம்பளை ஒரு தீபாவளி வந்தவுடனே ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புது புடவை வாங்கி கட்டுனான்னா அன்றைக்கி அவள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். கட்டுனது விலை இல்லை, புதுசு. எனக்கு கிழிஞ்சதை கட்டுறவங்க அவங்க புதுசு கட்டினோடனே சந்தோஷம். ஆனால் அந்த பணக்காரி புருஷன் எடுத்துகிட்டு வர்றாரு, 50,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இவ என்ன சொல்கிறா, ஐயையோ நல்லா இல்லையே, அவள் சந்தோஷமே போச்சு, அவள் சந்தோஷமே போச்சு. அவளுக்கும் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வர்றாரு, அவங்க அம்மா எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த புடவையை பார்த்துட்டு அவளுக்கு சந்தோஷம் இல்லை, அது நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, துணி நல்லா இல்லை, நீ எடுத்தது நல்லா இல்லை, சந்தோஷமே போச்சு, நான் வேறு மாதிரி நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா, சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? திருப்தி. அதுதான் ஒரே ஒரு கீவேர்டு, ரகசியம் என்ன தெரியுமா? திருப்தி. நம்ம எதில் போதும்னு திருப்தி படுறோமோ அதுதாங்க சந்தோஷம். இன்னும் இன்னும் இன்னும்னா சந்தோஷம் இல்லை, போதும் போதும், அதுதான் சந்தோஷம். திருப்தி, அதுதான் திருப்தி. அடைய முடியாத ஒன்று திருப்தி. அதுதான் வேதத்தில் எழுதியிருக்குது, போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன கடவுள் நம்ம கொடுக்குறாரோ அதுக்கு போதும் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வோமா? நாம் தான் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். நம்ம உள்ளத்தில் தான் மகிழ்ச்சி பொங்கி வரணும். அடுத்தவங்களால மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, அது நமக்குள்ள ஊறுற ஊற்று. அதை நம்ம வீணாக்க வேண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறவங்களா மாறுவோம். காட் பிளஸ் யூ.